10th பிளேஸ்ல இருக்கிறது ஹிடான். இவன் அப்படியே சசோரிக்கு ஆப்போசிட். சசோரி ரொம்ப சைலண்டா சட்டிலா இருப்பான். ஆனா இவன் துருதுருன்னு இருக்கிற எல்லா பைத்தியக்கார வேலையும் பார்ப்பான். கூட இருக்கிறவங்களுக்கு இவன் ஒரு பைத்தியம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இவன் ஒரு சைக்கோ. அப்படி ஒரு மண்டக்கோளாறு உள்ள கேசுக்காரன். இந்த அகாட்சுகி மெம்பர்ஸ்லயே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இமார்டாலிட்டி இவனுக்கு தான் இருக்கு. யாராலையும் அவளை ஈஸியா இவனை கொல்லவே முடியாது. தலையவே ரெண்டா வெட்டி போட்டாலும் எடுத்து மம்மி மாதிரி தைச்சுக்கிட்டு திரும்ப லோடலோடன்னு பேசுவான். ஆனா விதிய பாருங்க, சாகாவரம் உள்ள ஒரு ஆளு எந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி பவரும் இல்லாத ஒரு சாதாரண ஷினோபி கையால செத்துருப்பான். வெறும் மூளைய வச்சு ஒரு இம்மார்டல் பீயிங்கையே கொண்டிருக்கான்னா ஷிகமாரு எப்படியாப்பட்ட மூலக்காரனா இருப்பான். ஜாசின் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டதால ஹிடானுக்கு இந்த சாகாவரம் கிடைச்சதா அவன் சொல்லுவான். இவனால எவ்வளவு பெரிய தாக்குதல்ல இருந்தும் உயிர் பொழைக்க முடியும். ஏன் கண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் இவனால உயிர் பொழைக்க முடியும். இந்த சாகாவரத்தோட சேர்த்து இவனுக்கு இன்னொரு பவர் இருக்கு. அதான் கர்ஸ். அந்த கர்ஸ் மூலமா மத்தவங்க பிளட் அவன் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனை சுத்தி ஒரு ரிச்சுவல் மார்க் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நின்றுவான். அப்படி நிக்கும் போது அவன் மேல எந்த அடி விழுந்தாலும் அது எல்லாமே அந்த ரத்தத்துக்கு சொந்தக்கார மேல படும். இப்படி ஒரு ஆபத்தான பவர் இருக்கும் போது ஆப்போனன்ட் எவனோ அவன் மேல கைய வைக்க மாட்டானுங்க. இவன் ஹிடன் ஹார்ட் ஸ்பிரிங்ங்கிற ஒரு குறுநிலத்தை சேர்ந்தவன். இவன் கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் பெருசா இல்ல. இவன் பிறந்ததுல இருந்தே ஒரு சாடிஸ்ட் தான். கொடூரமான புத்தி உள்ளவன். எவன் நிம்மதியா இருந்தாலும் இவனுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவன். இவன் அகாட்சுகில சேர்ந்ததே ஒரு ஃபன்காக தான் சேர்ந்திருப்பான். இவன் கிட்ட இருக்கிற பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவனோட ஸ்பீட். ரொம்ப பிளெக்சிபிளா ஸ்பீடா மூவ் ஆவான். ஆப்போனன்ட்க்கு இது கொஞ்சம் டஃபா இருக்கும். அடுத்து இவனுக்கு கிடைச்சிருக்க இந்த இம்மார்டாலிட்டியும் அவனோட கர்ஸ் பவரும். இம்மார்டாலிட்டி ஒன்னு இருந்தாலே போதும் அவனை டிஃபீட் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். இவங்கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் வேலைக்கே ஆகாது. ஒன்ஸ் அவன் கையில ஆப்போனன்ட்டோட ரத்தம் மாட்டுச்சுன்னா ஆப்போனன்ட் க்ளோஸ். சாலா ஒரே சொருகுல மர்கையா பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். இவங்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு ஆட்டிடியூட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் மண்டக்கோளாறு உள்ளவன், அவ்வளவுதான். மத்தவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்வான். ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலை இல்ல. சொல்றாங்க செய்யறோம், அவ்வளவுதான். இவனோட வீக்னஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கிட்ட பெருசா மூளைன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. இருக்கிற பவர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ண தெரியும், அவ்வளவுதான். மத்தபடி ஸ்ட்ராட்டஜிக்கலா எதுவும் யோசிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் ஒரு சைட் கிக்காவே இருந்துட்டு போயிருப்பான். இவங்கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் சரி பெருசா கிடையாது. அதான் இம்மார்டாலிட்டி இருக்கே அப்படிங்கறதால அதுல எல்லாம் பெருசா பயிற்சி இல்ல போல. அதுவும் இல்லாம கையில ஒரு வெப்பன் ஒன்னு இருக்கு. சோ ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லாம் இவனுக்கு தேவைப்படாது. டிஸ்டன்ஸ் காம்பேக்ட் இவனுக்கு கொஞ்சம் ஆகாது. சண்டை நின்னுகிட்டே போகுமே தவிர ஒரு எண்டுக்கு வராது. இம்மார்டாலிட்டிங்கும் போது அடிபட்டா வலிக்காதான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நார்மல் ஹியூமனுக்கு அடிபட்டா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அது எல்லாமே இவனுக்கு இருக்கும். மனுஷனுக்கு பட்டா செத்துருவான், இவன் சாக மாட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி ரத்தம் வரும், வலிக்கும், எல்லாமே உண்டு. சோ இவனை என்ன பண்ணாலும் கொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சு ஷிகமாரு அவனை உயிரோட புதைச்சிருப்பான். அவனோட உடம்ப செதற விட்டு ஜாசினை கும்புறதுக்கு கூட கை இருக்க கூடாதுன்னு சொல்லி மொத்தமா செதற விட்டு புதைச்சிருப்பான். எந்த ஒரு மூளை உள்ளவனும் அது டிராப்னு கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா இவன் கடைசி நிமிஷம் தான் கண்டே பிடிப்பான் இது ஒரு டிராப்னு. சொல்ல முடியாது. ஹிடான புதைச்ச இடத்துல தோண்டி பார்த்தாலும் இப்ப கூட உயிரோட இருந்தாலும் இருப்பான். ஆனா ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் ரிவெஞ்ச் மொமெண்ட்னா ஷிகமாரோட ரிவெஞ்ச் தான். அனிமி ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிவெஞ்ச்.